ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி அவரை துதிக்க வேண்டிய கட்டாயத்திலே தான் நாம் இருக்கிறோம். இந்த பயங்கரமான சூழலிலே நாம் நடந்து போனாலும் கர்த்தருடைய கரம் நம்மை வழி நடத்தி வருகிறது. ஹல்லேலூயா, ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைய வேத தியானத்திற்காக நான் ஆண்டுடைய சமூகத்திலே நான் ஜெபித்து கொண்டிருந்த போது பரிசுத்தவானாகிய இஸ்ரவேல் கடந்து போன பாதையை குறித்து ஆண்டவர் என்னை யோசிக்க செய்தார். இந்த இஸ்ரவேல் ஆண்டுடைய அநாதி தீர்மானத்தினாலே அழைக்கப்பட்டவர், மனுஷனோடும் தேவனோடும் போராடி ஜெயித்தவர் என்று சொல்லி பெயர் பெற்றவர். அப்படியாக அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை சார்ந்தவர் வாழ்ந்து வரும்போது திடீரென்று அவர் எதிர்பாராதபடி ஒரு பயங்கர துயரம் அவரை பிடிக்கிறது. என்ன நடந்தது? அவர் மிக அன்பாய் நேசித்திருந்த அவருடைய மகனாகிய யோசேப்பு மரித்து போனான் என்கிற செய்தியை அவர் கேள்விப்படுகிறார். அதை கேட்ட உடனேயே அவரால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அந்த துக்கத்தை அவரால் மறக்கவே முடியவில்லை. பல ஆண்டுகள் அந்த துக்கத்திலேயே அவர் கடந்து செல்லுகிறார். ஆனால் பல ஆண்டுகள் கழித்து அவருக்கு ஒரு நல்ல செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்ன? இந்த மரித்து போனான் என்று சொல்லுகிற யோசேப்பு உயிரோடு கூட தான் இருக்கிறான், எகிப்து தேசத்திலே அதிகாரியாக இருக்கிறான் என்கிற செய்தியை அவர் கேள்விப்பட்ட போது அவர் சொல்லுவார், ஆண்டவர் என்னை மனமகிழ்ச்சியினாலே நிறைத்தார், இனி நான் மரித்தாலும் சந்தோஷமாய் மரிப்பேன் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. அவருடைய அத்தனை நீண்ட நாள் துக்கம் மனமகிழ்ச்சியாக மாறியது. கரங்களை உயர்த்தியோர் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பின்பு அவர் தன்னுடைய மகனை போய் சந்திக்க நேரிட்ட போது மகனை பார்த்து சொல்லுவார், நான் உன்னை காண்பேன் என்று கூட எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் ஆண்டவர் உன்னுடைய சந்ததியையும் காணும்படியாக என்னுடைய கண்களுக்கு கிருபை பாராட்டினாரே என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதை நாம் வாசிக்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட உலக வாழ்க்கை வாழும்போது பல காரணங்களினாலே துக்கங்கள் நம்மை பிடிக்கிறது, சோர்வுகள் நம்மை ஆட்கொள்ளுகிறது. அந்த நிலையிலே ஆண்டவரனை மறந்தாரோ, ஆண்டவரனை வெறுக்கிறாரோ என்று சொல்லி பல கேள்விகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டுக்குள்ளே நம்பிக்கையோடு கூட நாம் பிரவேசித்தோம். ஜனவரி மாதத்திலே நாம் சந்தோஷமாய் வாழ முடியும் என்று நாம் நினைத்தோம். ஆனால் பல துயரங்கள் நம்மை ஆளுகை செய்தபடியினாலே நமக்கு நிறைவான சந்தோஷத்தை காண முடியவில்லை. ஆனால் ஆண்டுடைய கிருபையினாலே இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்முடைய வாயை நகைப்பினால் நிரப்புவாராம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை துக்கம் நம்மை ஆட்கொண்டிருக்கலாம், போராட்டங்கள் பிரச்சனை நிமித்தமாய் நம்மால் சிரிக்க முடியாதபடிக்கு நம்மை நாம் அடக்கி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற வாக்கு, உன் வாயை நகைப்பினாலும் உன் உதடுகளை கம்பீர சத்தத்தினாலும் நிரப்புகிற தேவனோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் வாசிக்க கேட்ட வேத பாடத்திலிருந்து யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. என்னுடைய உதடுல சிரிப்பு என்பது பல நாட்களாய் காண முடியவில்லை என்று துக்கங்கள் நம்முடைய இருதயத்தை ஆட்கொண்டதினால கலங்கி போனவர்களாய் ஆறுதலற்ற நிலையிலே நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வாக்கு என்ன? இனி இந்த நாள் முதல் உங்களுடைய வாயை என் ஆண்டவன் நகைப்பினாலே நிரப்புவாராம். நாம் வேதத்திலே யாருக்கு அவர் இந்த நகைப்பை அவர் கட்டளையிடுகிறார் என்பதை முந்தின வசனத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. வாசிப்போம். இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. அவர் உத்தமர்களை நகைப்பினால் நிரப்புகிறாராம். நாம் எல்லாரும் கர்த்தருடைய பார்வையிலே உத்தமர்களாய் நடக்கும்போது, உத்தம வழியை பின்பற்றும் போது அவர் நம்முடைய வாயிலே நகைப்பை கட்டளையிட போதுமானவராக இருக்கிறார். ஏன் நாம் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறோம்? ஏன் நாம் கலங்கி போகிறோம்? தற்போதைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? 7ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும்
உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். இந்த ஆண்டை நாம் துவங்கின போது ஆண்டவர் நம்மை நிறைவுள்ளவர்களாக வைப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். நாமும் அதை விசுவாசித்தவர்களாக இந்த ஆண்டிற்குள்ளே பிரவேசித்தோம். ஜனவரி மாதத்திலே நிறைவான ஆசீர்வாதங்கள் பல எதிர்பார்த்த போதும் நமக்கு நிறைவு உண்டாகாததினாலே அற்பமான ஆரம்பத்தை பார்த்தபோது நம்மால் நம்முடைய இருதயத்திலே ஆறுதல் அடைய முடியவில்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை ஜனவரி மாதத்திலே ஒருவேளை அற்பமான ஆரம்பத்தை ஏறெடுத்து செய்ததினாலே ஆண்டவரே ஏன் எனக்கு இது நடந்தது, அற்பமான முயற்சி, நான் அற்பமான காரியத்திலே நான் சிக்கி கொண்டு கிடக்கிறேனே, எனக்கு சம்பூர்ணம் உண்டாகாதா என்று கலங்கினவர்களாக இருக்கிற உங்களுக்கு என் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி முதல் உங்களுடைய வாய் நகைப்பினால் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் சம்பூர்ணமாய் திருப்தி அடைகிற ஒரு சந்தோஷத்தை என் ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். இதே வசனத்திற்கு இணையான ஒரு வசனத்தை சகரியா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வாசிப்போம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்கள் ஆகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிறது, தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய ஆண்டவரின் 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை மனமகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் பார்க்கிறது. அற்பமான ஆரம்பம் செய்த செருபாபேல், அவர் ஆலய வேலையை செய்கிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனால் அதிலே அவர் அற்பமாய் கருதப்பட்டார். மற்றவருடைய பார்வையிலே அற்பமாய் கருதப்பட்டார். அற்பமான ஆரம்ப நாள் தான். ஆனால் ஆண்டவரோ அவருடைய கையிலே இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறார். எனக்கு ஆண்டவர் ஒருவேளை உங்களை மற்றவருடைய பார்வையிலே அற்பமாய் ஒருவேளை நிறுத்தி இருக்கலாம். ஆனால் உங்களுடைய கையிலே இருக்கிற உங்களுடைய முயற்சியை என் ஆண்டவர் சந்தோஷமாய் பார்க்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் ஆண்டவருக்கு தெரியும், சம்பூரணமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாயை நகைப்பினால் நிரப்புவார். நாம் வேதத்திலே வாசித்தோமே, ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் பிலிப்பியருக்கு எழுதும்போது அவர் சொல்லுவார், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அவரோ பயங்கரமான போராட்டத்திற்குள்ளே இருக்கிறார், சிறையிலே இருக்கிறார். சிறையிலே எழுந்து தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் எழுதும்போது சொல்லுவார், கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். எனக்கு ஆண்டுடைய நாமத்தினாலே இங்கே நின்று கொண்டு கர்த்தருடைய கிருபையினாலே நான் உங்களை பார்த்து சொல்ல முடியும், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சிறுகத்து நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், எல்லாரும் சேர்ந்து சிறுகத்து நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், என்னை காண்கின்ற தேவன் என்னோடு இருப்பதால் சந்தோஷமாயிருப்பேன். என்னை காண்கின்ற தேவன் என்னோடு
அறிக்கை இதுவாகவே இருக்கட்டும். ஹalleluya. நான் கடந்து போகிற இந்த பாதை நெருக்கத்தின் பாதை தான், கண்ணீரின் பாதை தான். ஆனால் இந்த பாதையிலும் நான் சந்தோஷமாய் இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. ஆதி காலத்திலே அப்போஸ்தலர்கள் அவர்கள் ஆதி சபையிலே ஜெபித்த போது மனமகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரை ஆராதனை செய்தார்களாம், மனமகிழ்ச்சியோடு கூட போஜனம் உண்டார்களாம். ஆனால் அந்த நாட்கள் மிக கொடிய நாட்கள். ரோம சாம்ராஜ்யத்தினாலே அவர்கள் நெருக்கத்திற்குள்ளாக இருந்த நாட்கள். ஆனால் அந்த நெருக்கம் அவர்களை எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்தவே இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே நான் சபையாரை பார்த்து சொல்ல முடியும், என்ன ஆதிக்கத்தில் இருந்தாலும் சரி, என்ன நெருக்கத்தின் பாதையிலே இருந்தாலும் சரி, உங்களுடைய இருதயத்தில் நிறைவான சந்தோஷத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆனால் யாரும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த நிறைவான சந்தோஷம் எப்பொழுது உண்டாகிறதாம்? யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அது நிலையான சந்தோஷம் என்று சொல்லப்படுகிறது. அந்த நிலையான சந்தோஷம் எப்படி உண்டாகிறது? வாசிப்போம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அது ஏசப்பா வைத்திருக்கிற சந்தோஷம் நம்மிலே நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய சந்தோஷம் நம்மிலே நிலைத்திருக்க முடியும். நாம சந்தோஷம் என்று நினைக்கிறது ஒருவேளை இவ்வுலக ஆசாபாசங்கள் நமக்கு கொடுக்கிற சந்தோஷமாக இருக்கலாம். அது அல்ல நிலையான சந்தோஷம். ஆண்டவராக இயேசு நம்முடைய இருதயத்தை மகிழ்விக்கிறது தான் நிலையான சந்தோஷம். அந்த சந்தோஷம் நமக்கு இருக்கும்போது ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது போல, என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன் என்று நம்மால் சொல்ல முடியும். ஆட்டு மந்தையிலே பலனற்று போனாலும், அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், எனக்கு எந்த வருமானமும் இல்லாமல் நான் தரைமட்டத்திற்கு தாழ்த்தப்பட்டாலும் என் ஆண்டவருக்குள் நான் மனமகிழ்ச்சியா இருப்பேன் என்று சொல்லுகிறதே அந்த நிலையான சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் அந்த சந்தோஷத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் வேதத்தில் ஏசாயா புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். வாசிப்போம். நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். போதும். நீங்கள் அதை காணும் போது, முந்தின வசனத்துல நாம வாசிக்க முடியும், ஒரு தாய் தேற்றுவது போல ஆண்டவர் ஒரு மனுஷனை தேற்றுகிறாராம். அப்படி தேற்றப்படுகிறதை நீங்கள் காணும் போது உங்களுடைய இருதயம் உங்களை அறியாமலே மகிழும். ஆகவே இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய தேறுதலை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயம் மனமகிழ்ச்சியினாலே நிரம்புகிறதை நீங்கள் உணருவீர்கள். உங்களுடைய இருதயம் மனமகிழ்ச்சியினால் நிரம்புகிறதுனாலே உங்களுடைய முகம் மலர்ச்சியாக காணப்படும். நீதிமொழிகள் 15:13 சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். உங்களுக்கு ஆண்டவர் உங்களுடைய வாயிலே நகைப்பை கட்டளையிடுவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதற்கு தேவையானது என்ன? ஏசாயா 66:5 சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படியாய் காணப்படுவார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் போது நிறைவான சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளிலே காணப்படுகிறாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம என்ன செய்தாலும் கர்த்தரை நடுநிறுத்தி செய்கிறோமா? ஆண்டவர் நம்மோடு கூட நடந்து வருகிறார் என்கிற உறுதி நமக்கு எத்தனை பேருக்கு உண்டு? ஆண்டவர் நம்மோடு கூட காணப்படுவார், ஆனால் நிறைவான சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. முதலாவதாக சங்கீதம் 56ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஆண்டவர் நம்முடைய அலைச்சல்களின் மத்தியிலே காணப்படுவார். ஹல்லேலூயா. வாசிப்போம். 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய அலைச்சல்களை எண்ணி இருக்கிறார். ஆனால் அவர் நம்மோடு கூட இராதிருந்தால் எப்படி நம்முடைய அலைச்சல்களை அவர் எண்ண முடியும்? ஆண்டவர் நம்முடைய அலைச்சல்களின் மத்தியிலே அவர் சந்தோஷம் உண்டாக காணப்படுவார். ஹல்லேலூயா. வேதத்திலே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க முடிகிறது.
பரிசுத்தவானாகிய பேதுரு ஆண்டவரோடு கூட நடந்தார். ஆனால் ஒரு சூழ்நிலை வந்தபோது, ஆண்டவர் இனி என்னோடு கூட இல்லை என்கிற நிலை வந்தபோது அதை ஏற்றுக்கொள்ள அவரால் முடியவில்லை. இனி நான் என்னுடைய பழைய தொழிலுக்கே போய்விடுகிறேன் என்று சொல்லி முழுவதும் பிரயாசம் எடுக்கிறார். ஒரு மீன் கூட அகப்படவில்லை. ஆனால் விடியற் காலத்திலே ஆண்டவராக இயேசு கரையிலே நிற்கிறதை கண்டார். ஆண்டவர் இவரை பார்த்து, நான் கர்த்தர் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் காணப்பட்ட போது அங்கே 153 பெரிய மீன்களை பிடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவர் அலைச்சல் பட்டார், ராத்திரியெல்லாம் கஷ்டப்பட்டார். ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒருவேளை நம்முடைய வேலையிலே நாம் படுகிற அலைச்சல் நிமித்தமாக, நாம் படுகிற பிரயாசத்து நிமித்தமாக எந்த பலனும் கிடைக்காததினால என்னுடைய பழைய வேலைக்கே போய்விடுகிறேன். கொஞ்சம் வருமானம் வந்தா கூட போதும், அந்த வருமானத்தை வைத்து நான் என்னுடைய வாழ்க்கையை கழித்து போடுகிறேன். எனக்கு இந்த இடத்துல நிம்மதி இல்லை, நான் அலைச்சல் மாத்திரம் அனுபவிக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுடைய வேலையின் மத்தியிலே, உங்களுடைய அலைச்சல்களின் மத்தியிலே உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக காணப்படுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய வாய் நகைப்பினாலே நிறைந்திருக்கும். அதற்கு உங்களுடைய அலைச்சல்கள் மத்தியிலே ஆண்டவர் காணப்படுவார். அடுத்ததாக சங்கீதம் 126 அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது உம்முடைய வாய் நகைப்பினாலும் உம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இங்கே வாய் நகைப்பினாலே நிறைந்ததற்கான காரணம் என்ன? முந்தின வசனத்திலே நாம் வாசித்தபடி சீயோனின் சிறையிருப்பு திரும்பும் போது, ஒருவேளை நீங்கள் சிறையிருப்பின் வாழ்க்கை, அடிமைத்தனத்தின் வாழ்க்கையை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டுடைய நாமத்தினாலே சொல்ல முடியும், உங்களுடைய அடிமைத்தனத்தின் வாழ்க்கையிலே என் ஆண்டவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக காணப்படுவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அடிமையாக இருக்கிறேன், என்ன வேலை செய்தாலும் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதில்லை, அந்த இடத்துல எனக்கு மரியாதையே இல்லை, என்னுடைய குடும்பத்தில் எனக்கு மரியாதை இல்லை என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் உங்களுடைய அடிமைத்தனத்தை மாற்றும் போது 2 மடங்கு பலனை பெருக செய்வாராம். பரிசுத்தவானாகிய யோபுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுவார். யோபு 42 அதிகாரம் 5 வசனத்துல, என் காதினாலே கேள்விப்பட்டேன், ஆனால் இப்பொழுதோ என் கண்ணாலே நான் காண்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு இவைகளை செய்வார் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இன்றைக்கோ என்னுடைய கண்கள் அதை காண்கிறது. ஆண்டுடைய நாமத்தினாலே விசுவாசத்தோடு கூட உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன், நிச்சயமாகவே உங்களுடைய கண்கள் காண என் ஆண்டவர் உங்களுடைய அடிமைத்தனத்தை மாற்றி 2 மடங்கு பலனை உண்டாக செய்வார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பலனுக்காக காத்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சந்தோஷத்திற்காக காத்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பலன் பெருகுகிறதை நீங்கள் காண்பீர்கள். வாசிப்போமா யோபு 42:5. என் காதினாலே உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய சிறையிருப்பு மாறி 2 மடங்கு பலன் உண்டானது. இன்றைக்கு உங்களுடைய சிறையிருப்பு மாறும்போது, உங்களுடைய அடிமைத்தனம் மாறும்போது 2 மடங்கு பலனை என் ஆண்டவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவதாக உங்களுடைய அலைச்சலின் மத்தியில் சந்தோஷம் உண்டாக கர்த்தர் காணப்படுவார். 2ஆவதாக உங்களுடைய அடிமைத்தனத்தின் மத்தியில் சந்தோஷம் உண்டாக கர்த்தர் காணப்படுவார். சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. அவங்க நம்பிக்கையுடைய சிறைகள். ஹல்லேலூயா. அவங்க இன்னும் அடிமைத்தனத்துல தான் இருக்காங்க. ஆனால் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது, நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அரணுக்கு திரும்ப வேண்டிய நேரம் இது. இன்னும் சிறையிலே நீங்கள் தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள், என் ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன், எப்படி வைத்திருக்கிறாரா? அதே சகரியா 9:14 சொல்லுகிறது, அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுகிறதினாலே அவர்கள் இரட்டிப்பான பலனை அடைவார்கள். ஹல்லேலூயா. எனக்கு தொழில் செய்கிற பிள்ளைகள், வேலையில் இருக்கிறவர்கள்,
படிக்கிற பிள்ளைகள், ஒருவேளை வீட்டிலே உங்களுடைய வருமானத்திற்கு பெருக வேண்டும் என்று காத்திருக்கிறவர்கள், உங்களுடைய நான் இன்னும் அடுத்த லெவலுக்கு நான் போக வேண்டுமே என்று காத்திருக்கிறவர்கள், இன்னைக்கு நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் என் ஆண்டவர் 2 மடங்கு பலனை உங்களுக்கு பெருக செய்வார். ஹல்லேலூயா. சந்தோஷம் உண்டாக கர்த்தர் உங்கள் பட்சத்தில் காணப்படுவார். அடுத்ததாக லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20-21 ஆகிய வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்பொழுது பசியாய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். யாரு நகைப்பாங்களா? யாருடைய வாயில நகைப்பு உண்டாகுமா? அழுகிற நீங்கள் இனி நகைப்பீர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அழுகிற நீங்கள் இனி நகைப்பீர்கள். இனி நீ அழுது கொண்டிராய் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, இனி நான் அழமாட்டேன் அப்பா. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இன்னைக்கு நான் பசியா இருக்கிறேன், ஆனா எனக்கு தெரியும் நான் திருப்தி அடைவேன் என்று. நான் தரித்திரனா இருக்கிறேன், எனக்கு தெரியும் எனக்கு நிறைவு உண்டாகும் என்று. இன்னைக்கு நான் அழுது கொண்டிருக்கிறேன், எனக்கு தெரியும் எனக்கு நகைப்பு உண்டாகும் என்று. ஹல்லேலூயா. அழுகிற நீங்கள் இனி நகைப்பீர்கள். ஹல்லேலூயா. அழுகிறதிலே என் ஆண்டவர் உங்கள் மத்தியிலே காணப்படும் போது உங்களுடைய அழுகையை மாற்றி உங்களுக்கு சந்தோஷத்தை பெருக செய்வார். யூத ஜனங்கள் அவர்களுடைய முடிவை குறித்து கலங்கினார்கள், அழுதார்கள். ஏன்? அவர்களுக்கு விரோதமாக ராஜாவினாலே கையெழுத்து போடப்பட்ட சட்டம் உருவாகியது. என்ன? இவர்கள் இந்த குறிப்பிட்ட நாளிலே தூக்கிலிடப்பட வேண்டும் என்று. இந்த ஜனங்கள் எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்திலே முழங்காலே நின்று அழுதார்கள். ஆண்டவரே, எங்களை நினைவு கூற வேண்டும். எஸ்தர் ராஜாத்தி அவர் உயர் பதவியிலே இருந்தபோது கூட கர்த்தரை நோக்கி கதறுகிறாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இவருடைய அழுகையின் மத்தியிலே சந்தோஷம் உண்டாக காணப்பட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க விடுதலையான அந்த நாள் பண்டிகை ஆசரிக்கிற நாளாக மாறியது என்று வேதம் சொல்லுகிறது. எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அப்படி வாசிக்கிறோம். அவருடைய சஞ்சலம் சந்தோஷமாக மாறியது, அவர்களுடைய துக்கம் மகிழ்ச்சியாக மாறியது. இன்றைக்கு ஒருவேளை அழுகையினாலே சஞ்சலத்தினாலே கலங்கினவர்களாக, போன மாதம் ஃபுல்லா அழுதே என்னுடைய நாட்களை நான் கழித்து விட்டேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே உங்களுடைய வாய் நகைப்பினாலே நிறையும். ஹல்லேலூயா. இனி நான் அழமாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. ஹல்லேலூயா. சில்லி காரியத்துக்காக, அற்ப காரியங்களுக்காக நான் இனி அழுகிறதில்லை என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் என் மத்தியிலே காணப்படும் போது நான் இனி அழுகிறதில்லை. கடைசியாக ஏசாயா 66ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்றார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். உங்களை அப்புறப்படுத்துகிறவர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். ஹல்லேலூயா. உங்களை யாரெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்காங்களோ, யாரெல்லாம் நீங்கள் தகுதி இல்லாதவர்கள் என்று தள்ளி வைத்திருக்காங்களோ, அவங்க வெட்கப்படுவாங்க. உங்கள் மத்தியிலே கர்த்தர் காணப்படுவார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு நகைப்புண்டாகும்படியாக அந்த இடத்திலே, தள்ளி வைத்த இடத்திலே என் ஆண்டவர் வந்து உங்களுக்காக போராடுவார். நம் வேதத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்க முடிகிறது. ஒரு பிறவி குருடனை ஆண்டவராகிய இயேசு சொஸ்தமாக்கினார். இவன் சுகமான அந்த சந்தோஷத்தை தேவாலயத்திலே வந்து எல்லாரோடும் பகிர்ந்து கொள்ளுகிறான். நான் குருடனா இருந்தேன், ஒருவர் என்னை சுகமாக்கினார் என்று சொல்லி எல்லாரிடத்திலையும் சொன்னபோது அங்கே இருந்த ஆசாரியர்களும் வேதபாரகர்களும் இவனை ஏளனம் செய்ய தொடங்கினார்கள். இவனை புறம்பே தள்ளினார்கள். என்ன சொன்னாங்க? முழுவதும் பாவியாய் பிறந்த நீ. எவ்வளவு மோசமான வார்த்தை பாருங்க. முழுவதும் பாவியாய் பிறந்த நீ எங்களுக்கு உபதேசம் செய்கிறாயோ என்று சொல்லி அவனை தேவாலயத்தை விட்டு புறம்பே தள்ளினார்களாம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை நம்ம யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே வாசிக்க முடிகிறது. முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு உபதேசிக்கிறாயோ என்று சொல்லி புறம்பே தள்ளினார்களா. தேவாலயத்தை விட்டு வெளியில தள்ளிட்டாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு இதை கேள்விப்பட்ட போது அவன் மத்தியிலே வந்து நின்றார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு புறம்பே தள்ளப்பட்டிருக்கிற இடத்திலே அதை கேள்விப்பட்ட இயேசு உங்களுக்காக அங்கே வந்து நிற்பார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யார் உங்களை தள்ளி வச்சிருக்காங்க, யார் நீங்க தகுதி இல்லைன்னு சொல்றாங்க, யார் நீங்க லாய்க்கே இல்லை, இந்த வேலைக்கு நீ தகுதியற்றவன் என்று சொல்றாங்க, அதே இடத்திலே ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய வாய் நகைப்பினாலே நிறைந்திருக்கும், உங்களுடைய உதடுகள் கம்பீர சத்தத்தினாலே நிறைந்திருக்கும் என்று நாம் வாசித்தோம் யோபு 8:21. இனி முதல் இந்த மாதத்தில் சீயோன் குமாரத்தியாகிய நீங்கள் எல்லாரும், இந்த சீயோன் சபைக்கு சொந்தமாக இருக்கிற நீங்கள் எல்லாரும் சொல்ல வேண்டியது என்ன? ஏசாயா 12:6 படி, சீயோனில் வாசமாக இருக்கிறவர்களே சத்தமிட்டு கம்பீரியுங்கள், கர்த்தர் உங்கள் மத்தியில் பெரியவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என் நடுவில் பெரியவராயிருக்கிறார். நான் கம்பீர சத்தமிடுவேன். சொல்லுங்களேன். நான் கம்பீர சத்தமிடுவேன். நான் கலங்க மாட்டேன், நான் அழ மாட்டேன். என்னுடைய சூழ்நிலையை குறித்து நான் மற்றவர்களிடத்திலே புலம்ப மாட்டேன். என் ஆண்டவர் எனக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோமா? கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். எஸ்ரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சிலர் புதிய ஆலயம் எழும்பின அஸ்திபாரம் போடப்பட்ட போது சிலர் அழுதாங்களாம், சிலர் ஆண்டவரை கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரித்தாங்களாம். ஏன்? பழைய ஆலயத்தை கண்டவர்கள் அதில் இருந்தாங்க. பழைய ஆலயத்தை கண்டு புதிய ஆலயத்தின் அஸ்திபாரம் பிரம்மாண்டமாய் பார்த்த உடனே பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. இன்னைக்கு புதிய ஆலயத்தின் மகிமையை கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே உங்களுக்கு விளங்க செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோம். கண்களை மூடி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோமே. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு தந்த இந்த ஒப்பில்லாத வாக்குத்தத்தத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களுடைய கம்பீர சத்தம் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாயை நகைப்பினாலே நீங்கள் நிரப்புங்கப்பா. இந்த மாதத்தின் முதல் நாளிலிருந்து இறுதி மட்டும் ஆண்டவரே எங்களுடைய வாய் சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த குறையும் இல்லாதபடிக்கு நிறைவாய் உண்டாக்குகிற எங்கள் ஆண்டவர் நிறைவான சந்தோஷத்தை உடைய பிள்ளைகள் பெரும்படியாய் கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், தாங்கி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.